ச்சே! முடியலையே! ஒரு நாள்ல வாழ்க்கைய மாத்தலாம்ன்னு பார்த்தா முடியலையே! ஜிம் போனேன், 5 மணி நேரம் படிச்சேன். ஒண்ணும் மாறலையே! டேய் எம்.எஸ் ஒரு நாள்லலாம் ஹீரோ ஆக முடியாதுடா. ஜேம்ஸ் கிளியர் அத ரெக்கமெண்ட் பண்ணல. ஜேம்ஸ் கிளியரா? யார்ரா அவரு? உன் ஃப்ரெண்டா? புக் ஆத்தர்டா. ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல முக்கியமான கான்செப்ட்டே 1% ரூல். நீ தினமும் 100% எஃபோர்ட் போட தேவையில்ல. தினமும் 1% பட்டா போதும். கேட்கறதுக்கு உனக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா 1 வருஷம் கழிச்சு அது மேக்ஸ் படி 37 டைம்ஸ் பெட்டரா இருப்ப. இதுக்கு பேரு தான் காம்பவுண்டிங். கரெக்ட்டு தான். ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் பெரிய டிஃபரன்ஸ் குடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு டெய்லி ஒரு ரூ. 10 நீ சேமிச்சீன்னா, ஓ! 1 வருஷத்துல நான் கோடீஸ்வரன் ஆயிருவேனா? இல்ல 1 வருஷத்துல டீ குடிக்க வேணா காசு ஏறும். கோல் செட் பண்றத விட சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே. சப்ஸ்கிரைப் பட்டன் எங்க இருக்கு? நெறைய படிக்கிறதுக்கு இருக்கு. இந்த பிஸ்கட் பாக்கெட்டும், இந்த ஃபோனும் இந்த வாடா செல்லன்னு கூப்பிடுது. ப்ராப்ளம் உன்னோட மனசுல இல்ல கேஎஸ். அது வந்து என்விரான்மென்ட்ல இருக்கு. ஜேம்ஸ் கிளியர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்வைரன்மென்ட் இஸ் த இன்விசிபிள் ஹேண்ட் தட் ஷேப்ஸ் ஹியூமன் பிஹேவியர். இங்கிலீஷ்லாம் பேசாதடா. புரியிற மாரி சொல்லு. சிம்பிளா உன்னோட வில் பவர நம்பாத. நீ டயட்ல இருக்கணும்னா ஸ்நாக்ஸ கண்ணு முன்னாடி வைக்காத. இல்ல நீ படிக்கணும்னா ஃபோன முன்னாடி வைக்காத. அதெல்லாம் தூக்கி போட்டுரு. சிம்பிள் லாஜிக். கையில ஃபோன் இருந்தா ரீல்ஸ் பார்ப்பேன். பிஸ்கட் இருந்தா சாப்பிடுவேன். அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிடு. நான் எடுத்துக்கிறேன். ஃபோனும் போச்சு, சிப்ஸும், பிஸ்கட்டும் போச்சு. இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸாடா இருக்கு. இல்ல இதுக்கு பேரு அட்டாமிக் தெஃப்ட். அவன் உன் ஃபோனையும், ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு போறான். சரி நாம படிப்போம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எக்சர்சைஸ் பண்ணணும், ஜர்னல் எழுதணும், தண்ணி குடிக்கணும். எத்தன ஹேபிட்ரா? காலையில எழுந்தா குட் மார்னிங் சொல்லவே எனக்கு டைம் இல்ல. இதுல வேற மறந்து வேற போறேன். கேஎஸ் உனக்கு மெமரி ப்ராப்ளம் இல்ல. உனக்கு ஸ்ட்ராட்டஜி தான் ப்ராப்ளம். ஹேபிட் ஸ்டேக்கிங் யூஸ் பண்ணு. ஜேம்ஸ் கிளியரோட ஃபேமஸான ஃபார்முலா இது. ஆஃப்டர் தி கரண்ட் ஹேபிட், ஐ வில் டூ நியூ ஹேபிட். ஃபார்முலாவா? மேத்ஸ் கிளாஸ்லாம் எடுக்காதடா. சிம்பிள் லாஜிக்டா. நீ ஆல்ரெடி டெய்லியும் பண்ற விஷயம் ஒண்ணு இருக்கும்ல. உதாரணத்துக்கு டெய்லி பிரஷ் பண்றீல்ல. அது கூட புது ஹேபிட்டா ஆட் பண்ணு. இப்ப இனிமே தினமும் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேஜ் படி. ஆட்டோமேட்டடா அதே நடக்கும். கரெக்ட்டு தான். பிரெயின யூஸ் பண்ண தேவையில்ல. ஃப்ளோவா அது பாட்டுக்கு நடக்கும். நான் கூட அததான் யூஸ் பண்றேன். நீயுமாடா? என்ன ஸ்டாக்கிங் பண்ற நீ? நானா? நான் ஃபோன் எடுத்ததும் யூடியூப் போவேன். 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் தூங்குவேன். பெர்ஃபெக்ட் ஸ்டாக்கிங் தெரியுமா? அவன் சொல்ற எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்காத. குட் ஹேபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணு. புரிஞ்சுச்சு. வீடியோ முடிஞ்ச உடனே லைக் போடுவேன். அப்புறம் உங்களோட ஹேபிட் ஸ்டாக்கிங் என்ன? இந்த ரூம கிளீன் பண்ண 4 மணி நேரமாச்சும் ஆகும். களைப்பா இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ரோகாஸ்டினேஷன் கிங். ப்ராப்ளம் வந்து அந்த 4 மணி நேரத்துல இல்ல. ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் இருக்கு. ஜேம்ஸ் கிளியரோட 2 மினிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணு. 2 மினிட்ஸ்ல துணியெல்லாம் மடிக்க முடியுமா? மெஜிஷியனாடா நீ? இல்ல ரூல் என்னன்னா, நீ இப்ப புதுசா ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணீன்னா, அது 2 நிமிஷத்துல முடிக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப நீ எதுக்கு இவ்ளோ துணிய மடிக்கணும்னு நெனைக்கிற? ஒரு ஷர்ட்ட மட்டும் மடி. ஒரு சட்டை மடிக்கணுமா? சரி பண்ணுவோம். பாத்தியா? நீயே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. ஆரம்பிச்சுட்டீன்னா போதும் ஈஸியா இருக்கும். சிம்பிள் பிசிக்ஸ்டா. ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட் ரெஸ்டிங்லயே இருக்கும். மூவிங் ஆப்ஜெக்ட் மூவிங்லயே இருக்கும். சரி இன்னொரு சட்டை மடிப்போம். அப்புறம் நீங்க 2 மினிட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. நாள் முழுக்க இத நான் செஞ்சுட்டே இருப்பேன். இவ்ளோ பெரிய வெயிட்ட எப்புட்றா நான் தூக்குறது? ஈஸியா இருந்தா போர் அடிக்கும். ஹார்டா இருந்தா நீ செய்யவே மாட்ட. இதுக்கு பேரு தான் கோல்டிலாக்ஸ் ரூல். கோல்டா? அதனால தான் ஏறிக்கிட்டே இருக்கு. நீ உன்னோட டாஸ்க்க ஜஸ்ட் ரைட் ஸ்டேட்ல வைக்கணும். நீ இப்ப லெவல் 1ல இருக்கீன்னா, லெவல் 2 கூட ஃபைட் பண்ணணும். இது கூட இல்ல. லைஃப்ல சேலஞ்ச் இருந்தா தான்டா கிக் இருக்கும். இந்த வீடு கரெக்ட்டா இருக்குடா. அப்புறம் அட்டாமிக் ஹேபிட் முடிஞ்சுச்சா? ஆமா. 1% பெட்டர், என்வைரன்மென்ட் டிசைன், ஹேபிட் ஸ்டேக்கிங், 2 மினிட் ரூல், கோல்டிலாக்ஸ் ரூல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஹேபிட் செட். அடுத்து என்ன புக்கு? ரிச் டாட் புவர் டாடா? அது சஸ்பென்ஸ்.